எல்லோருக்கும் வணக்கம். என்ன ஒரு ஆச்சரியம், பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிஃப்டி 198 பாயிண்ட் ப்ளஸ் க்ளோஸ். ஆனால் இங்கே யாருமே நிஃப்டிக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அது 25,000 எப்போ தாண்டுதோ அப்போ தான் ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நிறைய பேர் இந்த 198 பாயிண்ட் ஏறினா எனக்கு என்ன, இறங்கினா எனக்கு என்ன அப்படின்னு உட்காந்துருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் எல்லா செய்திகளையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே விளையாட்டு செய்திகள் தான். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, ஆட்டோ செக்டரில் ஏதாவது ஒரு ரிவைவல் நடக்குமா? ஆட்டோ செக்டரை ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க. கும்பா குட்டியாய் கீழே பெரிய ஆளுக்கு தான், ஆனால் கும்பா குட்டியாய் கீழே 52 வீக் லோவில் கிடக்கக்கூடிய பங்குகள்னு ஆட்டோ செக்டரில் சில பங்குகள் இருக்குது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா டாடா மோட்டர் சொல்லலாம், பஜாஜ் ஆட்டோ சொல்லலாம். அதே ஆட்டோ செக்டரில் என்ன ஒரு விசித்திரம் பாருங்கள், அதே ஆட்டோ செக்டரில் மேல் நோக்கி உச்சத்தில் இருக்கக்கூடிய பங்குகள்னு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இருக்குது, மாருதி இருக்குது, ஹூண்டா இருக்குது, டூ வீலரில் டிவிஎஸ் மோட்டர் இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே உச்சத்தில் இருக்கக்கூடிய பங்கு. இந்த மாதிரி ஒரு செக்டரில் இந்த மாதிரி என்றைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. நீங்கள் டிஃபென்ஸ் துறையில் ஏதாவது இப்படி சில பங்குகள் கீழே விழுந்து சிலது மேலே இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை. நியூஸ் வர்றப்ப எல்லாமே மேலே தான் வரும். ரயில்வே துறையும் அதே மாதிரி தான், ஃபார்மாவும் அதே மாதிரி தான். இப்போ கோல்டு செக்டரில் டைட்டன் ஆகட்டும், கல்யாண் ஜுவல்லரி ஆகட்டும், எல்லாமே சில நேரங்களில் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறான். ஆனால் இந்த ஆட்டோ செக்டரில் இந்த மாதிரி கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் ஆல்ரெடி உச்சத்தில் இருக்கக்கூடிய பங்குகள்னு இருக்குது. அப்போ இந்த ஆட்டோ செக்டரில் இன்னும் அதிகமான ஒரு நல்ல செய்திகள் வந்து கீழே கிடக்கக்கூடிய ஆட்டோ செக்டர்களில் இருக்கக்கூடிய பங்குகள் என்னைக்கு மேலே ஏறும் அப்படின்றத இப்போ ஒரு முதல் கேள்வியாக இருக்குது. அந்த முதல் கேள்வியில் முதல்ல இந்த மாருதி சுசுக்கியில் என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு காணாத உச்சத்தில் இருக்கு மாருதி ஷேர் ப்ரைஸ். கொஞ்சம் கூட கருணையே இல்லை, கரடிகளை பார்த்து கண்ணா பின்னான்னு ஏற்றி எங்கேயோ ட்ரம்ப்புங்கிறாங்க, டேரிஃபுங்கிறாங்க, அப்படி இப்படின்றாங்க. ஆனால் கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் இந்த 2025 தொடக்கத்தில் 10,400 ரூபா இருந்தவன் இப்போ 15,000 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாருதி சுசுக்கியில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் சேல்ஸ் என்பது குறைஞ்சிருக்கு. ஏன்னா நிறைய பேர் அந்த ஜிஎஸ்டி ரேட் கட் சம்மந்தப்பட்ட தகவல்னால எதுக்கு தீபாவளி வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாங்களேன்னு தெரில. பெரும்பாலும் எல்லா ஆட்டோ துறையிலையும் டொமஸ்டிக் சேல்ஸ் என்பது கம்மியாயிருக்கு போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணல. ஆனால் ஆச்சரியகரமாக எப்படி இருக்குன்னா, ஆட்டோமொபைல் துறையில் நம்ம ஆளுகளினுடைய எக்ஸ்போர்ட் என்பது எங்க 40% இன்க்ரீஸ் ஆகி பார்த்துருக்கீங்களாங்க. எக்ஸ்போர்ட்டில் போன வருஷம் ஆகஸ்ட்டுக்கும் இந்த வருஷம் ஆகஸ்ட்டுக்கும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கல, மாருதி சுசுக்கினுடைய சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் 40% ஏறி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இனி இந்த ட்ரம்ப் அவர்கள் போடுற கட்டண டேரிஃப்னால என்ன போகுதுன்னு தெரியல. பட் எனிவே, டொமஸ்டிக் கைவிட்டாலும் எக்ஸ்போர்ட் வந்து நிறைய ஆட்டோ பங்குகளை காப்பாற்றி விட்டுட்டுருக்கு. அப்போ ஏதாவது ஒரு ரிவைவல் வருமா ஆட்டோ செக்டரில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய? ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் இந்த டாடா மோட்டார் ஷேர்னுடைய ப்ரைஸை நீங்கள் பார்க்கும் பொழுது அது தற்போது 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ எல்லோரும் என்ன ஆண்டவனை பார்த்து கும்பிட்றாங்கன்னா, அட ஆட்டோ செக்டரையே ரெண்டாக பிரித்து கும்பா குட்டிகள் அப்படின்னு இந்த பஜாஜ் ஆட்டோ, டாடா மோட்டர்லாம் கீழே இறக்கி வச்சுருக்கீங்க. ஆனால் அதே ஆட்டோ செக்டரில் மேல் நோக்கி இருக்கக்கூடிய பங்குகள் இருக்குது. ஆனால் மேல் நோக்கி இருக்கக்கூடிய பங்குகள்லேயும் இப்போ டொமஸ்டிக் சேல்ஸ் என்பது கம்மி தானே ஆயிருக்கு. அப்போ அவனை மட்டும் மேலே வச்சு அழகு பார்க்குறீங்க, இவனுங்களையும் மேலே நீங்கள் ஏன் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றதான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த டாடா மோட்டர் அப்படின்ற பங்கு மற்றும் இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற ஒரு பங்கு இருக்குது. அது தற்போதைய நிலைமையில் அதுவுமே ஒன்றும் பெரிய கௌரவமெல்லாம் கொடுக்கல. யோசிச்சு பாருங்கள், பஜாஜ் ஆட்டோ ஷேர் இந்த இடத்துல உச்சியில் வாங்கினவங்களுக்கு ஏதாவது கௌரவம் இருக்கா? கிடையாது. நஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏது கௌரவம்? ஸோ கௌரவம் இல்லாமல் ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இது போன்ற டாடா மோட்டர், பஜாஜ் ஆட்டோ போன்ற பங்குகள்லாம் இனி இந்த ஆட்டோ செக்டரில் ஏதாவது ஒரு ரிவைவல் நடந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்லாம் நிறைய பெரிய அளவில் சேல்ஸ் காமிக்கிறாங்களே அப்படின்ற ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு ரிவர்சல் கிடைக்குமா, மற்றவங்களுக்கு ஈக்குவலாக வருமா அப்படின்றதான் இந்த அடுத்த மாதம் வரைக்கும் ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாமே விளையாட்டு செய்திகளாக இருந்துக்கிட்டு இந்த டாடா மோட்டர், பஜாஜ் ஆட்டோ போன்ற பங்குகளில் தான் ரொம்ப முக்கியமான தகவல்கள் அப்படின்றத நான் பார்க்குறேன்.
இன்னொரு மிகப்பெரிய ஒரு செய்தி, 22,000 கோடி மதிப்பிலான செய்தி இருந்தாலும் இது ஒரு பெரிய செக்டர் அளவுக்கு நியூஸ் கிடையாது. ஏன்னா ஆட்டோ செக்டர்னா அப்படி பார்த்தா அப்புறம் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அமரா ராஜா பேட்டரி இருக்கு. ஸோ ஆட்டோ செக்டரே ரிவைவல் ஆச்சுன்னா அது பல லட்சம் கோடி மதிப்பிலான துறை. இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் தற்போதைக்கு 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்கு. இனி அவன் பழைய ரேட்டுக்கு இது வரானா அல்லது கீழே வரானா அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் அதனுடைய ஹையிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. அமரா ராஜா இருக்கு, அவனும் அவனுடைய ஹையிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கான். ஸோ ஆட்டோ செக்டரில் எப்போ ரிவைவல் வரும்னு பார்த்துட்டு இருக்கிறதான் பெரிய செய்தி. இருந்தாலும் அடுத்த பெரிய செய்தின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோரண்ட் பவர் 22,000 கோடி மதிப்பிலான ஒரு தகவலை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி லெட்டர் ஆஃப் அவார்டு கிடைச்சிருக்கு, அதாவது ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு வச்சுங்களேன், லெட்டர் ஆஃப் அவார்டு கிடைச்சிருக்கு. அந்த வேலையினுடைய மதிப்பு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000 கோடி. இது வந்து எங்களுடைய சிங்கிள் லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பை த டோரண்ட் குரூப் இந்த பவர் செக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் டாடா பவர் பெருசாக ஏறல, அதானி பவர் தான் ஏறி இறங்கி என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த சமயத்தில் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஏறி 400 ரூபாய் ரேஞ்சிலேருந்து 2,000 ரூபா போனதில் இந்த டோரண்ட் பவர் அப்படின்ற பங்குக்கு ஒரு பெருமை தான். இப்போ வந்து கழுத தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த டாடா பவர் அப்படின்ற பங்குமே அதுவும் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பவர் செக்டரில் இருக்கக்கூடிய இந்த 2 பங்குகளும் தற்போதைக்கு சோகமான நிலைமையில் இருந்தாலும் இந்த செக்டரில் இப்படி 22,000 கோடி மதிப்பிலான ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்திருக்கிறதுனால இந்த டோரண்ட் பவருக்கும் டாடா பவருக்கும் ஏதாவது ஒரு கிளுகிழுப்பு நடக்குமா? சபையில் உட்கார வச்சு மஞ்சள் பூசுவாங்களா? அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் குஷிப்படுத்துமா இந்த துறை அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்வியாக போயிட்டுருக்கு. தற்போதைய நிலைமையில் 2 விஷயங்கள். ஒன்று, இந்த டோரண்ட் பவர் ஆட்டும் டாடா பவர் ஆட்டும் 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்குது. 2வது விஷயம், இந்த செக்டரில் சமீபத்தில் ஏதாவது நியூஸ் பார்த்தீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த பவர் குரூப்பில் எதுவும் பெருசாக நியூஸ் இல்லை. இப்போ தான் 22,000 கோடி மதிப்பில். ஸோ 2 முக்கியமான விஷயங்கள் இன்றைய செப்டம்பர் மாத தொடக்கத்தில். ஒன்று, இந்த ஆட்டோ செக்டர்னால் ஆட்டோ செக்டர் ஒன்று கிடையாது. அதில் வந்து இந்த மாதிரி 4 வீலர் இருக்குது, 2 வீலர் மேனுஃபேக்சரிங், டாடா மோட்டர், பஜாஜ் ஆட்டோ பண்ணுற பங்குகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோ ஆன்சிலரிஸ் இருக்குது, அந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், அமரராஜா போன்ற பங்குகள்லாம் இருக்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு குரூப்லேயும் ஒரு சின்ன குரூப்லேயும் தகவல்கள் வந்திருக்கு. பேபிமா, என்னடா உங்களோட இருந்தால் வாழ்க்கை ஃபுல்லாக பால் பாயாசம் குடிச்சிட்டே ஜாலியாக இருந்திருக்கணும் போல். சில பேர் வந்து ரசங்கிற பேரில் விஷத்தை வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆனந்த் ரத்தி, இந்த ரத்தி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டில் கூட தன்னுடைய முதலீட்டாளர்களை சந்தோஷத்தில் வச்சுருக்கு. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா என்ன, 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா என்ன, ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கினா என்ன, இன்றைய தேதியில் லைஃப் ஹை அப்படின்ற ஒரு பெருமையை பெற்றுள்ளது தான் இந்த ஆனந்த் ரத்தி வெல்த். ஸோ இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க சபையில் ரொம்ப மரியாதையாக, ரொம்பவுமே கௌரவமாக காலரை தூக்கி விட்டுட்டு, பார்த்தியா எங்கால் எனக்கு பால் பாயாசம் கொடுத்து ஜாலியாக இருக்கேன், ஆனால் நீங்கள்லாம் ரசம் என்கிற விஷத்தை குடிச்சிக்கிட்டு கீழே படுத்து கிடக்கிறீங்க அப்படின்னு ரொம்பவுமே கர்வமாக, ரொம்ப பெருமையாக இந்த பங்கை வச்சுருக்கிறவங்களாம் இப்போ இன்றைய தேதி பொறுத்த வரைக்கும், இன்றைய க்ளோசிங்கை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஜாலியாக இருக்காங்க. இதை பார்க்கும்பொழுது ஸ்டொமக் ஃபயர் என்பது ஒரு நேச்சுரல் ஹேபிட். இந்த சமயத்தில் மறுபடியும் இன்னொரு விஷயம், அதாவது ஆட்டோத்துறை சேர்ந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்றத பற்றி பேசணும். சில பேர் அது கும்பா குட்டி அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு அவன் ஒரு மேலே ஏறி எல்லாரும் அதை பார்த்து வியந்து, நீ எப்படிப்பா தம்பி இப்படி ஏறின அப்படின்ற மாதிரி ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு தற்போதைய ரிசல்ட் சீசனில் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ஸோ இந்த பேட்ச் 2 ரிசல்ட் சீசன், அதாவது ஒவ்வொரு வருஷத்துலேயும் 4 ஏர்னிங் சீசன் இருக்குது. எதுவுமே நியூஸ் இல்லை, ஏர்னிங் சீசன் வச்சாது எவனா திரும்பி வரமாட்டானா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்ருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஏர்னிங் சீசனில் நிறைய பேர் இந்த பங்கை பார்த்து கொண்டு இருந்த பொழுது அது இப்படி தான் இருந்தது. கிட்டத்தட்ட 52 வீக் லோவில் இருந்தது. திடீர்னு அவன் ஏதோ ஒரு ரிசல்ட்டு சீசனில் ரிசல்ட்டு வெளிவந்தங்காட்டி ஒரு பிக் கேண்டில் அப்படின்றது ஒன்று போட்டிருந்தான். அதுக்கப்புறம் அந்த கேண்டிலினுடைய லோவில் வந்தே உட்காந்துக்கிட்டு இருந்தான் இந்த ஓலா எலக்ட்ரிக். அப்புறம் திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல, ஒரு மாதமாக அப்படியே உட்காந்துக்கிட்டு திடீர்னு ஒரு 10 நாளில் ஒரு சம்பவம் அப்படின்றது பண்ணிட்டான். 40 ரூபா எங்கே, 60 ரூபா எங்கே, ஆல்மோஸ்ட் 50% என்பது
ஏறி வந்திருக்கு இந்த ஓலா எலக்ட்ரிக். ஆனால் இங்கே தான் நீங்கள் இன்னொரு மிக முக்கியமான தகவலை பார்க்கணும். இவங்களுடைய ரிசல்ட் சீசனில் இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு லாஸ் பண்ணியிருந்தாங்களோ அதை விடவும் கொஞ்சம் கம்மியாக தான் இந்த முறை லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. அந்த தகவலை சாதகமாக வச்சுக்கிட்டு தான் இந்த ஓலா எலக்ட்ரிக்கே அந்த ரிசல்ட் சீசன் முடிஞ்சு 50% ஏற்றி விட்டுருக்காங்க. இங்கே இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, பேடிஎம் அப்படின்றது வாரன் பஃபட் அவர்களே வெறுத்து போய் போடா கும்பா குட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு விற்றுவிட்டு அவர் வெளியே போயிட்டார். அவர் விற்றதுக்கப்புறம் இறங்கிய பங்கு, அதாவது வாரன் பஃபட் அவர்களுடைய ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பேடிஎம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவர் வெளியே போனதுக்கப்புறம் தொடர்ந்து இறங்கின பங்கு. அப்போ தான் அந்த சிஇஓ வந்து என்ன ஒரு தகவல் வெளியிட்டார்னா, இல்லை எங்கள் கம்பெனி வந்து லாபத்துக்கு திரும்பும்னு அவரே சொன்னார். எப்படி டாடா மோட்டர் வந்து லாஸ் மேக்கிங்காக இருந்து கும்பாவாக இருந்து கீழே வெறும் 300-400 ரூபாய்க்கு சுற்றிட்டு இருக்கீங்கள, அந்த கம்பெனியினுடைய மேனேஜ்மெண்ட்டில் எங்கள் டாடா மோட்டர் லாபத்துக்கு திரும்பிடுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் 300-400 ரூபாயிலிருந்து 800 வந்து 1000 வந்து 1200 வந்துட்டு அப்புறம் மறுபடியும் இப்போ பெருசும் சரிவடைஞ்சிட்டான். ஸோ அந்த பேடிஎம்னுடைய ஓனர் வந்து என்ன சொல்லிட்டாப்புல மேனேஜ்மெண்ட்டில், இந்த மாதிரி எங்களுடைய கம்பெனி மேபி லாபத்துக்கு திரும்புன்னு சொன்னார். அவர் திரும்புன்னு சொன்ன இடத்துக்கு வந்தங்காட்டி தான் அது மிகப்பெரிய ஒரு லாபம் என்பது பேடிஎம் சம்பாரிச்சு கொடுத்து. ஆனால் இந்த ஓலா எலக்ட்ரிக்கில் அந்த மாதிரி நான் இது வரைக்கும் எந்த நியூஸும் படிக்கல. இல்லை எங்கள் கம்பெனி லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட்டுக்கு திரும்பிடும் அப்படின்ற மாதிரியான நான் எந்த தகவலும் நான் படிக்கலை. பட் இவங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ் போன குவார்ட்டரை விட இப்போ கொஞ்சம் லாஸை கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரே ஒரு பப்ளிகேஷனுக்கு இப்படி ஒரு நன்மை என்பது நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 50% ஏற்றி விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பங்கு எவ்வளவு இறங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 160 ரூபா ரேஞ்சில் இருந்து அவன் பாட்டுக்கு வெறும் 40 ரூபா போயிட்டான். அதனுடைய பர்சன்டேஜ் கணக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கும்பா, ஒரு 75% என்பது கும்பாயி 50% ஏறி இருக்கு. நண்பர்களே, எந்த ஒரு பங்குமே மேல் நோக்கி ஏறினதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதில் போய் சிக்காமே இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் போய் உச்சத்தில் சிக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க காலடி எடுத்து வச்சோன்னே டபார்னு கீழே ஒரு 5% 4% இறங்கினா பயந்துக்குவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்த சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு பங்கு. இன்றைக்கெல்லாம் காலையில் நல்லாவே லாஸில் இருந்தான், வெறும் 3000 ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டான். அதுக்கப்புறம் எப்படியோ ஆண்டவ புண்ணியத்தில் 3200ன்னு க்ளோஸ் ஆகிருக்கு இந்த ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது எப்படி எங்கேருந்து இறங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே டாப்பில் இருந்தவன் இன்றைக்கி திடீர்னு -5% காமிச்சோன்னே பல பேர் ஒரு மாதிரி நடுநடுங்கி போயிட்டாங்க. அப்புறம் என்ன நினச்சானோ தெரில, வெறும் 30 ரூபா லாஸில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கடைசிக்கு ஒரு லோ ரேட்டில் போய் கூட லாக் ஆகிறது பரவாயில்ல, ஆனால் இருக்கிறதுல போய் உச்சத்தில் லாக் ஆகி மறுபடியும் அது கீழே தரமட்டத்துக்கு விழுந்துச்சுன்னா அது எனக்கு மிகப்பெரிய கௌரவ குறைச்சல் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் சமீபத்தில் யாரெல்லாம் போய் இந்த ஹையில் லாக் ஆகியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி காலையில் 5% இறங்கினது பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிருப்பாங்க. நண்பர்களே, சில பேர் வந்து ஒன்றா டிவிடெண்டு கொடுக்கறது கொடுக்கட்டும், இல்லைன்னா அந்த பங்கு மேலே ஏறட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு நீ இப்படியா, இந்த கண்டெய்னர் கார்ப்பரேஷன் அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு கடும் வீழ்ச்சி. இந்த 2025 பிப்ரவரி மாதத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 500 ரூபாய் ரேஞ்சு வந்தால் 600 ரூபாய்க்கு போகிறது, அல்லது 575க்கு போகிறது, இல்லைன்னா ஒரு 675 போகிறதுன்னு 3 முறை இப்படி கீழே விழுந்து அதே இடத்துலேருந்து 3 முறை ஏறிட்டு இப்போ மறுபடியும் தன்னுடைய அதே பழைய ரேட்டுக்கு வந்து விழுந்திருக்கான். இந்த கண்டெய்னர் கார்ப்பரேஷன் இந்த வருஷத்தில் மார்ச் மந்த்தினுடைய லோ பக்கத்தில் வந்து விழுந்திருக்கான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, ஒன்றா இது இல்லைன்னா அது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஒன்றா டிவிடெண்ட் இல்லைன்னா அது ஏறணும் அப்படின்ட்டு. ஆனால் வெறும் டிவிடெண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணி எடுத்திருந்தா இது வெறும் 2 ரூபா தான் டிவிடெண்ட், அதனுடைய ஃபைனல் டிவிடெண்ட். ஆனால் அந்த ஷேர்னுடைய விலை என்பது 539 ரூபா. ஒரு 100 ரூபா இல்லைன்னா ஒரு 50 ரூபா இருக்கும்போது கூட இந்த 2 ரூபா டிவிடெண்ட் என்பது பெருசு அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஆனால் 500 ரூபா இருக்கும் பொழுது ஒன்றா அது இல்லைன்னா இது அப்படின்னு எடுக்கிறவங்களுக்கு அது என்ன பலனை தரும்? அதாவது நான் அதுன்னு சொல்கிறது இதுன்னு சொல்கிறது வந்து எதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுங்கிறது ப்ரைஸ் ஏறுறது, இதுங்கிறது டிவிடெண்ட். ஒன்றா அது கிடைக்கணும் இல்லைன்னா இது கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி போய் எடுக்கும் பொழுது அதுவும் கிடைக்கல இதுவும் பெருசாக கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? ஸோ பல பேர் இந்த கண்டெய்னர் கார்ப்பரேஷனை பார்த்து, கண்டெய்னர் கார்ப்பரேஷன்
நீ சும்மா கீழே இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா செல்லுபடி ஆகாது. அதே மாதிரி இந்த ₹2 ஃபைனல் டிவிடெண்ட் கொடுக்கறதும் செல்லுபடி ஆகாது. தயவுசெய்து நீ இழந்ததை மீட்டெடுத்து எங்களை கௌரவப்படுத்து அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கண்டெய்னர் கார்பரேஷனுடைய லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ₹2 டிவிடெண்ட் என்பது கொடுக்கறதுக்கு 6/6/2025 என்பது ரெக்கார்ட் டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. SJVN அப்படின்ற பங்குமே சமீபத்தில் ஒரு சைடுவேஸாக மேலே போகிறதா கீழே போகிறதான்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஒரு சைடுவேஸில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த SJVN அப்படின்ற பங்கு. மே மாதத்துலேருந்து இப்படி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி அடுத்தடுத்து வர மாதங்களில் என்ன ஆக போகுதுன்னு தெரில. இப்படி லோ ரேட்டில் இருக்கும்போது இந்த SJVNல இன்றைக்கி என்ன ஒரு செய்தி வருதுன்னா, எங்களுடைய ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கும் அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய டிவிடெண்டுக்கும் உண்டான தேதி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏஜிஎம்னுடைய டேட்டை மட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன். அது எப்போ அப்படின்னா 25 செப்டம்பர் 2025. அதில் ஒன்று கவனிச்சிங்களா, நம்மளுக்கு டைமு முதல் கொண்டு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு நிறையா பிரச்சனை இல்லை. அதாவது ஒரு ஆனுவல் இப்போ ரிலையன்ஸ்னுடைய மீட்டிங் வருது அல்லது Q1 ரிசல்ட் வருதுன்னா அது மார்க்கெட் முடிஞ்சு வருதா அல்லது மார்க்கெட்டில் வருதா, அப்படி வர்றப்ப என்ன டைமில் வருது, 11 மணியா 2 மணியான்னு தெரிஞ்சிருந்தால் எவ்வளோ சௌரியமாக இருக்கும். அப்படித்தான் இங்கே பாருங்கள், இப்போ நிறைய தகவல்களில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் குறிப்பாக இந்த ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் அவங்களுடைய 43வது ஏஜிஎம் நடக்குது அப்படின்ற சொல்கிறாங்க. அது எப்போ மார்க்கெட் டைமில் வருதா இல்லை மார்க்கெட் இல்லாத நாட்களில் வருதா, அது எத்தனை மணிக்கு வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ சௌரியமாக இருக்கும். அப்படி தான் இவங்க சொல்கிறாங்க, 11:30 மணிக்கு எங்களுடைய ஏஜிஎம் வருதுங்க. இந்த ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் பற்றி சமீபத்தில் என்ன ஒரு தகவல் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இன்வென்ட்ரி கணக்கெடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தது அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அந்த இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு கட்டத்தில் இறங்கிட்டு இருந்தப்போ தான் இதுவனுடைய செய்தி இந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு கடும் சரிவு அப்படின்ற மாதிரிலாம் வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இடம் பிக்கப் பண்ணி காமிச்சா இப்போ மறுபடியும் கீழே விழுந்து இந்த 2025 அந்த பேட் நியூஸ் எல்லாம் வந்தப்போ எந்த லோவை போய் சந்திச்சானோ அந்த லோ கிட்டே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த 2025 பார்த்தீங்கன்னா பல முறை தன்னுடைய லோவில் இருந்து இன்க்ரீஸ் பண்ணி அவன் சில வேலைகள் பண்ணியிருக்கான். அப்போ அடுத்து வரக்கூடிய இந்த இன்னும் மீதி 4 மாதங்கள் இருக்கும் பொழுது இதுக்கு கீழே உடஞ்சி வரப்போகுதா அல்லது ஏறப்போகுதா என்னன்னு தெரியாமல் பல பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்கு. இந்த சமயத்தில் இந்த பங்கில் என்ன ஒரு தகவல் வருதுன்னா, அவங்களுடைய ஏஜிஎம் என்பது 20 செப்டம்பரில் நடக்குது அப்படின்ற ஒரு தகவல். அதுக்கடுத்தது KPI கிரீனுமே ரொம்ப முக்கியமான கம்பெனி தான், ஃபேமஸான கம்பெனி. அந்த பங்கு கடந்த 3 மாதங்களில் என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதை விட்டு கொடுக்காம ட்ரேட் ஆகிருக்கு 2 முறை. அந்த 450 வந்தால் ஒரு தடவை, அப்புறம் மறுபடியும் 550, அப்புறம் இப்போ மறுபடியும் 490 பக்கத்தில் கரெக்டாக அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் இது கீழே விழுகு போகுதா அல்லது மேலே போகுதா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இந்த சமயத்தில் இதில் என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் என்பது செப்டம்பர் 26ஆம் தேதியாகவும், அதே மாதிரி அவங்களுடைய டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் என்பது செப்டம்பர் 12 அப்படின்ற ஒரு நியூஸை அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்திருக்கக்கூடிய பல பங்குகள் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்கான். இனி இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இறங்குறானா ஏறானா அப்படின்றது தெரில. நன்றி, வணக்கம்.